ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரியல் பிரேக் அவுட் அப்படின்னா என்ன, ஃபேக் பிரேக் அவுட்டை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதான் என்டையரா இந்த வீடியோவில் பார்க்க போறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க. ஸோ ட்ரேடிங்கில் இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், சரிங்களா? அதாவது ரியல் பிரேக் அவுட், ஃபேக் பிரேக் அவுட் இது தெரிஞ்சாலே நீங்கள் ட்ரேடில் அடுத்த லெவல் க்ரோ ஆயிடுவீங்க. வந்த உடனே நீங்கள் ஒரு 50%, அதாவது நீங்கள் வந்துட்டு கிராஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது தான் தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜி ஓரியன்டாகவே இனிஷியலாக வரும்போது ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. அப்படி இல்லை, நீங்கள் தொடர்ந்து ட்ரேடிங்கில் வந்து சஸ்டெயின் ஆகணும், நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு க்ரோ ஆகணும், இதை உங்களுடைய தொடர்ச்சியாக இதை வந்து ஒரு பேசிவ் இன்கமாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இது உங்களுக்கு தெரியணும். இதில் ஒரு 3 கான்செப்ட் இருக்குது. இந்த ஒரு வீடியோ போதும் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு பிம்பத்தை கொடுக்கும். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட், இந்த 3 பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? இதில் முதலாவது, நம்ம நார்மலாக என்ட்ரி கொடுக்கச்ச, சரிங்களா, இந்த லைனை வந்துட்டு கட் பண்ணிச்சு, அதாவது ஒரு இன்னைக்கு வந்து நான் இதை வந்து டே டைம் ஃப்ரேம் போட்டிருக்கேன், இதனுடைய லோவையோ ஹையையோ பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்ட்ரி கொடுப்போம். ஸோ அந்த மிஸ்டேக்கை இனிமேல் அவாய்ட் பண்ணிடுங்க. எப்போதுமே வந்துட்டு நீரோட எப்படி போகுதோ, சரிங்களா, அதை பேஸ் பண்ணி தான் நம்மளும் ட்ராவல் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மார்க்கெட்டில் ஒரு வார்த்தை அடிக்கடி பயன்படுத்துவாங்க, சரிங்களா, இது வந்து டவுன் ட்ரெண்ட், சரிங்களா, அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி டவுன் ட்ரெண்டாக மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் பை பக்கம் போகவே கூடாது. அதே போல் மார்க்கெட் வந்துட்டு அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கும்போது செல்லிங்க்கு ப்ராக்டிஸ் பண்ணவே கூடாது. இதை நல்லா கவனிச்சிருங்க. இப்போது என்ட்ரி எங்கே அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்ல. அதாவது ஒரு லெவல் இருக்கும், அந்த லெவலுக்கு மேலே போச்சு அப்படின்னா, அதாவது இந்த டேயோட ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா, அந்த லெவலை கிராஸ் பண்ணுது, ப்ரீவியஸாக இருந்த ஹையை கிராஸ் பண்ணுது அப்படின்னா அது என்ன அப்படின்னா அது பிரேக் அவுட், சரிங்களா? அதே மாதிரி லோ லெவல் ரெண்டுமே சொல்லுவாங்க, சரிங்களா? லோ லெவலை பிரேக் பண்ணாலும் பிரேக் அவுட் தான், ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். இப்போது மார்க்கெட்டில் எங்கெல்லாம் என்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்னு புக்கில் ரொம்ப தெளிவாக இருக்கும். பைக்கு 3 இடத்துல தான் என்ட்ரி இருக்குது, செல்லுக்குமே அப்படி தான். அதாவது மார்க்கெட்டில் பார்த்துட்டீங்க அப்படின்னா சப்போர்ட் அப்படின்னு ஒரு லைன் இருக்கும், சரிங்களா? இதை நான் இன்சைடு டெப்த்தாக உங்களுக்கு நான் ஷோ பண்ண போகிறேன். அதனால் வித் எக்ஸாம்பிளோட ஸ்டாக்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் ஷோ பண்ண போகிறேன், சரிங்களா? ஸோ நான் இங்கே 2 லைன் கொடுத்துட்டேன். மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா, சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகும், ரெசிஸ்டன்ட்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வரும், சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகும். இப்படி மார்க்கெட் ஜிக்ஸாக் ஆகிட்டு இருக்கும். இதில் ட்ரெண்டை பிரேக் ஆன உடனே ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கும், சரிங்களா? இந்த ரீடெஸ்ட் நடந்தால் தான் மார்க்கெட் நல்ல ஒரு பீக்கில் போகுது அப்படிங்கிறது அர்த்தம், சரிங்களா? அதே போல் செல்லுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணும், இதுலேயும் ஒரு ரீடெஸ்ட் நடக்கும், சரிங்களா? வந்துட்டு மார்க்கெட் கீழே போகிறது தான் பவர் அதிகம். இப்போ நீங்கள் என்ட்ரி கொடுக்க வேண்டிய இடம் எங்கே அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சப்போர்ட்ல இருந்து ரெசிஸ்டன்ட்டை நோக்கி போனால் நம்ம என்ன பண்ணுவோம், பை பண்ணுவோம். இந்த ட்ரெண்டை கட் பண்ணால் பை பண்ணுவோம். இந்த ரீடெஸ்ட்மெண்ட் நடந்துருச்சு, இந்த ரீடெஸ்ட் நடந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், பை பண்ணுவோம், சரிங்களா? அப்போ இந்த 3 இடம் இருக்குது. அதே போல் செல்லுக்கும் ரெசிஸ்டன்ட்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வந்தாலும் சரி, சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணாலும் சரி, இந்த ரீடெஸ்ட் நடந்தாலும் சரி. இப்போது இதுக்கு மார்க் கொடுக்கணும். என்ன மார்க், எது ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் கொடுக்கறது எதுக்கு கொடுப்பேன் அப்படின்னா, இந்த ரீடெஸ்ட் நடக்கல, இதுதான் ஃபர்ஸ்ட். செகண்ட் எதுக்கு கொடுப்பேன் அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகுதா, இதை நான் செகண்டரியாக எடுப்பேன். தேர்டு தான் நான் என்ன பண்ணுவேன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை நான் பண்ணுவேன், சரிங்களா? இப்போ இந்த 3 விஷயம் இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் நான் எங்கே கொடுக்குறேன்னா ரீடெஸ்ட் கொடுக்குறேன். இப்போது இது இல்லை, இடம் தெரிஞ்சிருச்சு, இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? இப்போது செகண்ட் பாயிண்ட்டுக்கு போயிடுவோம். நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் செகண்ட் பாயிண்ட். என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் எனக்குன்னு ஒரு வாட்ச் லிஸ்ட் வச்சுருப்பேன். இதில் நான் வந்துட்டு நிறைய ஸ்டாக்கை ரிசர்ச் பண்ணியிருப்பேன், சரிங்களா? நியர்லி ஒரு 100க்கு மேலே ஸ்டாக்ஸை நான் ரிசர்ச் பண்ணி நான் ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இதெல்லாம் அப் ட்ரெண்ட் ஸ்டாக்கா அப்படிங்கிறத பார்ப்பேன், சரிங்களா? இப்போ நான் அப் ட்ரெண்ட்லேயே நல்ல ஸ்டாக் வச்சுருக்கேன். அந்த நல்ல ஸ்டாக்கில் 2 ஸ்டாக் ஷோ பண்ணுறேன். ஒன்று எல்டிஎம், இன்னொன்று யுனைடெட் ஸ்பிரிட், சரிங்களா? இந்த 2 ஸ்டாக்கையுமே நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எல்டிஎம், யுனைடெட் ஸ்பிரிட், ஓகேங்களா? இப்போது என்னுடைய என்ட்ரி பாயிண்ட்டை நல்லா கவனிங்க. இப்போது யுனைடெட் ஸ்பிரிட் இருக்குது, சரிங்களா? இதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டைம் ஃப்ரேம் முக்கியம், சரிங்களா?
வீக்லி டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. ஷார்ட் டைம் ஃப்ரேமில் பார்க்காதீங்க. சரிங்களா? அப்போ எங்கே ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியணும், எந்த லெவலில் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதும் தெரியணும். சரிங்களா? ரிஸ்க் ரிவார்ட் கால்குலேஷன் இல்லை அப்படின்னாலே ட்ரேடில் உங்களுக்கு அடுத்த லெவலில் என்ன வரும் அப்படின்னா ஃபெயிலியர் வரும். அதனால் நம்ம என்ன ரிஸ்க் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுல நம்ம தெளிவாக இருக்கணும். இப்போது நான் இங்கே வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். இங்கே நான் லைன் எடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ அக்யூரேட்டாக இருக்கும், எக்ஸாக்டாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் வந்துட்டு ட்ரெண்ட் லைன் வந்து மிஸ் எல்லாம் ஆகாது, ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த ஸ்டாக் நான் சொன்னல, நான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுற இடம் என்னன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இங்கே ஒரு ஸ்டாக் இருக்குது பாருங்கள், மார்க்கெட்டு மேலே போயிருக்கு, இங்கே என்ன இருக்குது, ரீடெஸ்ட் நடந்துருச்சு. சரிங்களா? இப்போது நான் டைம் ஃப்ரேமை கம்மி பண்ணுறேன் பாருங்கள், டே டைம் ஃப்ரேம். சரிங்களா? இப்போ நான் எதுக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படிங்கிறதே சொல்கிறேன். இதில் மார்க்கெட் இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக வந்துருச்சா, இப்போ இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் கட்டு வரும். சரிங்களா? ஃபியூச்சர் நம்ம வெயிட் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக இதை டெய்லி நம்ம என்ன பண்ணணும், பார்த்துட்டே இருக்கணும். சரிங்களா? இதுதான் நமக்கு ட்ரேடிங்கில் அடுத்த வேலையே. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் கட் நடக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறோம் வரக்கூடிய நாட்களில். சரிங்களா? இந்த லெவலில் மார்க்கெட் வந்துட்டு கட் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். இன்னொன்று நல்லா டெப்த்தாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் 3 hours டைம் ஃப்ரேம் எடுங்க. சரிங்களா? இதுக்குள்ளே நீங்கள் வரைஞ்சி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், எக்ஸாக்டாக இருக்கும், கொஞ்சம் கூட மிஸ் ஆகாது, கிளியரான ஒரு வியூ இருக்கும் பாருங்கள். இப்போ பாருங்க, இந்த இடத்த கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இந்த கீழே இருக்க லெவலை பாருங்க, கரெக்டாக மீட் ஆகும். மீட் ஆகுதா? இப்போ இருக்கிற இங்கே ஒரு ஹை இருக்கும். சரிங்களா? அதை என்ன ஆக போகுது அப்படின்னா பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ப்ரீவியஸாக வீக்கையோ, சரிங்களா, அந்த டே டைம் ஃப்ரேமை ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா அடுத்த மார்க்கெட் இதனுடைய லெவல் வந்து நல்லா இருக்கும். சரிங்களா? அப்போ ஒரு நல்ல என்ட்ரிக்கான இடம், சரிங்களா, நல்ல ஒரு ரியல் பிரேக் அவுட் எங்கே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான இடத்துல தான் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி எல்டிஎம் அப்படின்னு ஒரு ஸ்டாக் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஸ்டாக்கையும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் அடுத்த லெவல் ட்ராவல் ஆகும். சரிங்களா? ஸோ நான் இங்கே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி எடுக்கிறேன். இந்த இடம் நல்லா மீட் ஆகுதா? ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் இங்கே கட் பண்ணிடுச்சு. மார்க்கெட்டோட அடுத்த மூவ் எப்படி இருக்கு பாருங்க. இப்போது இதை நான் இன்னும் கீழே கொண்டு வரேன் பாருங்க. இதை கொண்டு வந்து இந்த லெவலில் வச்சேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் நடந்திருக்கு. இது பிரேக் அவுட் நினைப்போம்ல, இங்கே நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா பாருங்க, மார்க்கெட் கீழே வந்துட்டு மேலே போகும். நல்ல ஒரு பிரேக் அவுட். இப்போ இதனுடைய மூவ்மெண்ட் நல்லா இருக்கும், எல்டிஎம்மோட ஸ்டாக். ஸோ ஒரு ரியல் பிரேக் அவுட் அப்படிங்கிறத இப்படி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ ஃபேக் பிரேக் அவுட் எங்கே நடக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதுதான் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம். சரிங்களா? இப்போது மார்க்கெட்டில் நான் வீக்லி டைம் ஃப்ரேம் கொடுத்துட்றேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நார்மலாக நான் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுவேன்ல, அதே போல் நானும் வரைகிறேன். ஸோ நான் கீழே வரைஞ்சிட்டேன். சரிங்களா? இந்த இடத்துல நல்லா கவனித்து பாருங்கள், இது வந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட். இந்த இடம் வந்துட்டு நீங்கள் இங்கேருந்து நம்ம ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சரிங்களா, அடுத்த லைன் ஒன்று இருக்கும், இங்கே இதோட மீட் ஆகுது பாருங்க, இந்த லெவல் இங்கே மீட் ஆகுதா? இப்போ நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிங்கிள் லைன் ட்ரா பண்ணுவோமா? சிங்கிள் லைன் நீங்கள் ட்ரா பண்ணும்போது இதில் இந்த லைன், இந்த இடம் இருக்க,
இந்த இந்த ஒரு லைன் தான் நம்ம வரைஞ்சிருப்போம். நம்ம இதை என்ன நினைப்போம் அப்படின்னா பிரேக் அவுட் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இது இந்த கீழே இருக்க சப்போர்ட் லெவலில் ரீச் ஆகலை பாருங்க. அதாவது இங்கே ஒரு லைன் இருக்குது, 2 லைன் இருக்குது. இதில் ஏதாச்சும் ஒன்று ரீச் ஆகிருக்கணும். இந்த இடம் ரீச் ஆகிருக்கா? இந்த இடம் ரீச்சே ஆகலை. அதாவது சப்போர்ட்ல இருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போனால் தான் நீங்கள் என்ன பண்ணணும், பை பண்ண வேண்டியிருக்கும். அப்போ நீங்கள் சிங்கிள் லைனில் இங்கே ட்ராப் பண்ணும்போது சரிங்களா, உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன தெரியும் அப்படின்னா இது ஒரு ட்ரெண்ட் கட் அப்படின்னு நமக்கு தெரியும் சரிங்களா. நீங்கள் சும்மா அப்படி ட்ராப் பண்ணீங்க அப்படின்னா இந்த லெவலில், அதாவது நான் இதை மெஷர் பண்ணல, நான் இந்த லெவலை சொல்கிறேன். நீங்கள் இங்கே இருந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லெவல் எல்லாமே மீட் ஆகும் சரிங்களா. அதே போல் இந்த இடத்துல நீங்கள் வச்சோம் இதை அப்படியே கீழே கொண்டு வந்தாலும் சரிங்களா, இந்த இடத்துல நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா இங்கே ஒரு பிரேக் அவுட் நடந்துருச்சு, அகெயின் மார்க்கெட் நல்ல மூவ் இருக்கும், சப்போர்ட்டை தொட்டுருச்சு, ரெசிஸ்டண்ட்டை நோக்கி தான் போகும், நம்ம இந்த மாதிரி நினைப்போம். ஆனால் இந்த இடத்துல பிரேக் ஆகி கீழே வந்துடும். இது எல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய லைனை சரியாக பிரேக் பண்ணலை, டச் பண்ணலை அப்படின்னா அங்கே ஃபேக் பிரேக் அவுட் நடக்கும். இன்னும் முக்கியமாக சொல்கிறேன் சரிங்களா, இன்னும் நல்லா ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஒரு பிகினர் லெவலாக நல்லா கான்ஃபிடெண்ட்டாக நோட் பண்ணுங்கள். ஒரு ஸ்டாக் சரிங்களா இப்படி வந்துட்டு ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்துக்கிட்டு இருக்கு. இதனுடைய ஆரிஜின், அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மார்க்கெட்டு இப்படி இருக்கும் சரிங்களா, ட்ரெண்ட் லைன் இப்படி வரைஞ்சி கொடுத்துருப்பாங்க. இப்போ இப்படி பிரேக் அவுட் நடக்கும்போது இந்த பிரேக் அவுட் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக உங்களுக்கு வரணும், இது வந்து ஒரு ரியல் பிரேக் அவுட் அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த மாதிரி கீழே இருந்து வரணும். கீழே இருந்து வந்தால் தான் சரிங்களா இங்கே ஒரு ரீடேஸ்மெண்ட் நடக்கும், இங்கே ஒரு கன்சாலிடேஷன் மோடு இருக்கும். அகெயின் இதை பிரேக் பண்ணும்போது சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும். இது மார்க்கெட் இங்கே இந்த லைன் அப்படி விட்டுருங்க. இப்போ இந்த லைனில் மேலே இருந்து ட்ராவல் ஆகிட்டு வருது சரிங்களா, மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட். அப்போ இது வந்து ஆக்சுவலாக இந்த பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா மேக்ஸிமம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபேக் பிரேக் அவுட்டாக தான் இருக்கும். ஏன்னா இது ஆக்சுவல் ஸ்டாக் என்ன அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் ஸ்டாக். அப்போ எங்கே சப்போர்ட்டில் ரீச் ஆகலையா, இப்போ இந்த ஸ்டாக் இப்படி ட்ராவல் ஆகி வந்துச்சா கீழே இருந்து, இங்கே ஒரு ரீடேஸ்மெண்ட் நடந்திருக்கா, இங்கே ஒரு கன்சல்டேஷன் மோடு இருக்கா, இது ரியல் பிரேக் அவுட்டாக இருக்க சான்சஸ் கிடையாது. அதனால தான் இந்த இடம் ஃபேக் பிரேக் அவுட்டாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா மார்க்கெட் கீழே சரிஞ்சும், அந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா ஃபெயிலியர் வரும். இதுதான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய டெப்த். இதை நீங்கள் சரியாக புரிஞ்சிக்க தெரிஞ்சிருச்சு. அப்போது இந்த இடம் அப் ட்ரெண்டாக மாறணும். எந்த இடத்துல அப் ட்ரெண்டாக மாறும் அப்படின்னா கரெக்டான இடத்துல ப்ரீவியஸாக இருக்கக்கூடியதில் சரிங்களா கரெக்டாக மீட் ஆயிடுச்சுன்னா இப்போ இந்த ஸ்டாக், இந்த பர்டிகுலர் எல்டிஎம் ஸ்டாக் வந்து ஒரு ப்ராப்பரான அப் ட்ரெண்ட் சரிங்களா. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதை ஒரு 1 மந்த் கழித்து நீங்கள் பார்த்தா கூட உங்களுக்கு இதனுடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட் எங்கே போயிருக்கு அப்படிங்கிறது தெளிவான ஒரு பிம்பம் இருக்கும். உங்களுக்கு எப்போ என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.